வெல்கம் டு பரம்பரை சமையல். முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. இது அரிசி ஊற வச்சுருக்கேங்க. 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. 1 கப்பு அரிசி எடுத்துக்க அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணுங்க. அதை நான் ஊற்றும் போது உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்புறம் நான் ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்புங்க, அது 4த்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிடணுங்க. இதாங்க அந்த பேஸ்ட்டு. இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாங்க, 4த்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேங்க. 1 மிளகாய் போட்டிருக்கேங்க, 1 பச்சை மிளகாய். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு நமக்கு தேவைக்கு ஏற்பங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் போட போகிறேங்க. இஞ்சி பூண்டு ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு. அப்புறம் மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாங்க. அப்புறம் நான் 2 முட்டையும் உடச்சி வச்சுருக்கேங்க ஒரு கிண்ணத்தில். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சில தாளிக்கிறதுக்குங்க. மஞ்சள் தூள், தாளிக்க 2 பிரிஞ்சி இலைங்க, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்புங்க. எண்ணெய் தேவைக்கு ஏற்பங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் வச்சிங்கன்னா இது நார்மல் ரைஸ்னால் 4 விசில் விட்டுருவேனுங்க நான். அப்போ தான் நல்லா வேகுங்க. பாஸ்மதி அரிசினா ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க. இப்போ ஆன் பண்ணிட்டேங்க கேஸை. நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 3 கரண்டி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நான் பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் வச்சுருந்தேனுங்க. அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை போடுறது வெங்காயம் போட்டுடலாங்க. கல் உப்பு போட்டிருக்கேங்க, தேவைக்கு ஏற்பங்க கல் உப்பு. இது ஒரு ஆழாக்கு சாப்பாடு நம்ம வடித்தோம்னா இது 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாங்க. யாராவது ரிலேஷன் திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டிஷ் வித்தியாசமாக செஞ்சு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வதங்கினதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சோன்னைங்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் சோம்புங்க, அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க.
இது கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா முட்டை ஸ்மெல் வராமல் இருக்குங்க. மஞ்சள் தூள் நல்லா போட்டு நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதில் வந்து நம்ம உடச்சி வச்ச முட்டையை ஊற்றிக்கணுங்க. ஊற்றினதும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு முட்டை நல்லா ஃப்ரை ஆனதும் லைட்டாக உங்களுக்கு பெப்பர் தூள் வேணால் போட்டுக்கலாங்க. பெப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்லங்க அரிசி, அதையும் போட்டுடணுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா ஒரு பெரட்டிட்டிங்கன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுங்க பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சுங்க. மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருந்தாங்க. மூடி வச்சுட்டு விசில் போட்டுடணுங்க. விசில் போட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணுங்க. விசில் இறங்கிடுச்சுங்க. 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கலாங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கீழே தீயவும் இல்லை, அப்படியே நல்லா பொலன்னு நல்லா இருக்குங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. சூப்பரான புலாவ் ரெடி பண்ணிங்க. எக் புலாவ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு யம்மியாக இருக்குங்க. இனிலேருந்து உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸும் ஆட் பண்ணி சொல்ல போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. உங்களுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன். அது கூடவே கஸ்தூரி மஞ்சள் தூளுங்க. இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தாங்க. கஸ்தூரி மஞ்சள்,
ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கூடவே பன்னீர் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டருங்க. நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க. முகத்துக்கு பூசுகிற ரோஸ் வாட்டர் கேட்டிங்கனாவே தருவாங்க. அது வந்து நமக்கு தேவைக்கு ஏற்பங்க. இது கலக்கணுங்க. இது வந்து முகத்தில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் வரைக்குங்க முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட்டி போகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கணுங்க. பேஸ்ட் மாதிரி. இது முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிலாம் போயிடுங்க. ஃபேஸும் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.